சபாஷ் 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 சபாஷ். ஏய் மண்ணில் போடுறவனே போடா போடுறே. இளவரசவனே என்னடா பண்றாங்க? வால் ஷைனிங். ஐயோ டென்ஷன் பண்றான்டா டென்ஷன் பண்றான். நீ ஏன்டா இங்க வந்த? எனக்கு போட மூடு இல்ல, இந்தா நீயே வச்சுக்கோ. இவனை ஏன்டா விளையாட கூட்டு வந்தீங்க? இவன் இல்ல. ஏய் தைய தைய தையா தையா தக தைய தைய தையா தைய மனரக்க. மச்சான் 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 பாட்டு கால்ல கோலம் முகத்துல வெக்கம் என்னாச்சு? பாத்து நோன்றா, பூமிக்குள்ள தண்ணி வெளியே வந்துற போது. அவளை பார்த்தண்டா. யாவாவா? அவதான்டா கங்கா, ரொம்ப அழகா இருந்தாடா. அப்ப அவளை பாத்துட்டியா? நான் அப்பவே சொல்லல, இதெல்லாம் சிறுசுங்களை பிரிச்சு வைக்க பெருசுங்க பண்ற தகுதி தத்துவம் வேலை மச்சான். மாமு, உன்னை தேடி காதல் தேவதை வந்திருக்கா, கபக்கல் லவ் ஸ்டார்ட் பண்ணு. அவ விருப்பம் இல்லாம எப்பறா? மச்சான் அவன் நினைச்சிருந்தா எப்பேற்பட்ட வித்வான்ட்டையும் கத்துட்டு இருக்கலாம். எதுக்காக ஜெயில இருக்க உங்ககிட்ட வந்து கத்துக்கணும்? நோட் தி பாயிண்ட். அப்போ மனசுக்குள்ள நீ இருக்கிற இன்னார்க்கு இன்னார் என்று இறைவன் எழுதி வச்சிருக்கான்டா. அப்ப அவ கண்டிப்பா உனக்குதான். என்ஜாய்டா. டேய் இவ்ளோ பேர் ட்ரெய்னிங் கொடுத்துட்டு இருக்கோம், மந்தமா நின்னுட்டு இருக்கான். தூக்குங்கடா. இவனுக்கு தூக்கு இல்ல, ஆயுள். உனக்கு தான் தூக்கு. சார், என்னப்பா உங்களை பார்க்கும் போது உங்களை பார்க்கும் போது எங்க ஊர்ல இருக்கிற அழகு சந்திரன் மாதிரியே இருக்கீங்க. யார் அந்த அழகு சந்திரன்? Who is that அழகு சந்திரன்? எங்க அக்கா. விளக்கண்ண கண்ணுல ஊத்துனா கண்ணு நல்லா தெரியும். யார் சொல்லுது? சமையல்காரிகிட்ட வேலைக்காரன் சொல்லிட்டு இருந்தா அல்ல கட்டினு கேட்டேன். ஐயோ, அது குழந்தையில கண்ணுல ஊத்துனா கண்ணு நல்லா தெரியும் சொல்லிருப்பாங்க. ஐயோ, இப்ப நமக்கு எப்ப கண்ணு தெரியும்? இன்னும் 6 மாசம் கழிச்சு. அப்போ தெரியுமா? சுத்தமா தெரியாது. ஏன் கத்துற? யோ, நமக்கு கண்ணு தெரியலன்னு தெரிஞ்சதுன்னா இந்த கைதி சில்மிஷம் பண்ண ஆரம்பிச்சிருவான். கண்ணு தெரிஞ்ச மாதிரியே மெயின்டைன் பண்ண. தம்பி, என்ன சத்தம்? அது ஒண்ணு இல்ல அங்கிள், போ ஸ்ட்ரிங்கை டச் பண்ண சத்தம். இல்லையே, இந்த சத்தமே வேற டச் மாதிரி இருக்கு. அதான் இப்படி டச் பண்றாங்களே, அதான் ஐயா. தெரியுதாங்க? கரெக்டா தெரியுது. கண்ணு கொஞ்ச நேரம் வயலின் சத்தமே வல்லியா? இல்லையா, வாசிக்கிறான் பாரு. குடில் வீடில். ஏதோ ஒரு கிழவி வாய்ஸ் வேற கேக்குது. ஓ, அதான் நீ எனக்கு பார்த்த பொண்ணா? ஐயோ இல்லையா, இது மந்திரி அம்மாமா இருக்கியா? ஐயோ, கால்ரா கால்ரா கால்ரானா ஆஸ்பத்திரியில சேரியா? எங்க?
வயலின் கிளாஸ் முடிஞ்சிருச்சா? 2 பேரும் இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பையன் நல்லா கத்து தரானா? அந்த பையனுடைய கை சும்மா பூந்து விளையாடுது. என்னது? அது ஒண்ணு இல்ல, அந்த வயலின் போ இருக்குல்ல, போ அது நல்லா போயிட்டு விளையாடுதுன்னு சொன்னேன். கங்கா நீ கொஞ்சம் சாப்பிடு. வரதா, வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஊட்டிக்கு ஒரு 10 நாள் போனா. நானும் அதான் சொல்ல நினைச்சேன். நம்ம 3 பேர் சேர்ந்து ஊட்டிக்கு போறோம். நம்ம எல்லாரும் ஊட்டிக்கு போறோம். நான் எப்படி பாட்டி வர முடியும்? இப்பதானே வயலின் கத்துட்டு இருக்கேன். என்ன பொல்லாத வயலின்? அந்த பையன் அங்க வந்து கத்து தர மாட்டானா? என்னப்பா அது? என்னம்மா நீ, உனக்கு என்ன இதெல்லாம் விளையாட்டா இருக்கா? அவன் ஒரு ஆயுள் தண்டனை கைதி தெரியும்ல? தெரியும்டா. அவன் தூக்கு தண்டனை கைதியே பரவாயில்ல ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறான். இங்க இருக்கிற ஊட்டிக்கு இவனை கூட்டிட்டு வர முடியாதா? நீ இல்ல என்னடா மந்திரி? அதெல்லாம் முடியாதுமா. சும்மா ஏண்டா வரதா, பாவம் தாய் இல்லாத பொண்ணு. இவ மாதிரி வயசு பொண்ணுங்கள்லாம் ஊர்ல எப்படி எப்படி எல்லாம் சுத்துது. அவ என்ன கேக்குறா? வயலின் கத்துக்கணும்னு ஆசைப்படுறான். நாம எல்லாம் ஊருக்கு போனா அவ தனியா வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்ணுவா? முதல்ல ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சரி சரி, உங்க ராமாயணத்தை நிறுத்துங்க. அவனை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்றேன். போதுமா? மாப்பிள, ஏய் நீ இன்னும் போலியா? இல்ல இந்த கூஜாமணி உன்னை பார்க்க வந்திருக்கான். அவன் இங்க என்ன பூஜாமணி? அது வந்துங்க இந்த கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ஸ்டேட் வரையா பொண்ணுங்களை வச்சு கூஜா பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றான். பூஜா கூட எக்ஸ்போர்ட் பண்றாங்க. மாப்பிள தானே மெயின் கஸ்டமர், டீலரு, ஹோல்சேலரு, இன்னும் இவ்வளவோ இருக்கு. வணக்கம் தலைவரே. பூஜா என்ன கோட்டு? சும்மா இருங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் என்னடா இதெல்லாம்? போலீஸ் சர்டிபிகேட்ல கலெக்டர் ஆயிட்டானுங்க. சரி சரி நீ கிளம்பு. யாராவது பத்திரிக்காரங்க பார்த்தா நான் தான் உன்னை கலெக்டர் ஆக்கணும்னு பத்திரிகையில் எழுதிருவாங்க. சரிங்க. இப்போ உண்மையிலேயே நீ கலெக்டர் ஆயிட்டியா? என்ன பழைய தொழிலே அது எப்படிங்க விட முடியும்? அது நம்ம குல தொழிலாச்சே. அதை வச்சுட்டானே இதுவே. ஆனா பார்த்து நடந்துக்கியா, நாளைக்கு நீ மாட்டிட்டு வையே, உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணதுக்காக மாப்பிள்ளை முடிச்சு உள்ள வச்சிருவாங்க. ஏன்னா இப்பதான் போல் டாக்டர்ல புடிச்சிருக்காங்க. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அது எதுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருக்கேன். இல்லையா? அசத்து போ. வரேன். மாப்பிள்ள, எனக்கும் IAS IPS போலீஸ் சர்டிபிகேட் ஒன்று வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் கலெக்டராவோ ஒரு போலீஸ் ஆபீசராவோ அப்படி குப்பை கொட்டிக்குவேன். உனக்கெல்லாம் ஏஜ் பார் ஆயிடுச்சியா? என்ன மாப்பிள்ள IASக்கு போலீஸ் சர்டிபிகேட் வாங்குறீங்க, பர்த் சர்டிபிகேட் வாங்க முடியாதா? ஓன் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு. போய் வேலையை பாரு. வேப்ப கிடைச்சா விட மாட்டேன். பர்த் சர்டிபிகேட் தான் நீங்க நாட்டிலேயே பெரிய பிரச்சனை தெரியுமா மாப்பிள்ள உங்களுக்கு? என்ன? மேல வா. ஐயோ நான் வரல, உங்க அப்பா இருக்காரு. உன்னை எப்படி மேல வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏய் அடி பாவி. பாட்டி ஸ்ட்ரிங் அறுந்து போச்சு. சூர்யாவை வர சொல்லுங்க பாட்டி. மேல கத்திக்கிட்டு இருக்க பரவ. போய் அந்த பையல வர சொல்லு. சரிப்பா. ஈத்தி சரியான கில்லடிதான். சார் டைம் என்னாச்சு சார்? டைம் வந்து 7:50. தேங்க்ஸ். அப்பவே குடிச்சிட்டீங்க சார்? இவன்லாம் ஒரு மந்திரி. வா வா. உன்னை எப்படி மேல வர வச்சேன் பாத்தியா? இந்தா ஸ்ட்ரிங்கை கரெக்ட் பண்ணு. ஏய் நிஜமாவே ஸ்ட்ரிங் கரெக்ட் பண்ணத என்ன மேல கூப்பிட்டியா? வேற எதுக்கு? கரெக்ட் பண்ணி வாசிக்க கத்துக்கொடு. ஆமா, உன்னை கரெக்ட் பண்றதுக்கே நேரம் இல்ல. என்னென்ன? இது இல்ல, வயலின் இல்லாமே வாசிக்கிறேன், பாக்குறியா? அது எப்படி? பாரு. வரதா, வாசிக்கிறது கேக்குதா? மனசுக்குள்ள பேப்பர் வாசிக்கிறது எப்படிங்க கேக்கும்? மாடியில வாசிக்கிறது கேக்குதான்னு கேட்டேன். எனக்கு ஒண்ணும் கேட்கலையே. போடா, வர வர உங்க அப்பா மாதிரி காது மந்தமா போச்சு.
அதான் பொதுஜனங்க சொல்றது எதுவுமே ஒரு காதுல கேட்கறது இல்லையா? என்னது? இது மட்டும் கரெக்டா கேட்டுருமே. எக்ஸ்கியூஸ் மீ ஃபேர் ப்ளீஸ். தேங்க்யூ. அண்ணாத நெருப்பு கூட அண்ணாத. அண்ணாத்தியா? ஏய் இது ஏர்போர்ட் அது கஸ்டமர் கூப்பிட்டுருக்க கூட அண்ணாத. ஏய் குர்ரா. எக்ஸ்கியூஸ் மீ ஃபயர் ப்ளீஸ். தீப்பெட்டி இருக்கா? ஏய் ஒரு நாளைக்கு எத்தனை ரூபாய்க்கு சேர்த்து குடிப்பீங்க? நான் கணக்கே சொல்ல முடியாது. 50 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ற சிகரெட்டுக்கு. 50 நிமிஷம் தீப்பெட்டி வாங்க முடியா? தம்மடி குடிங்களடா. வீட்டுல வேற யாரும் காணா. வீடே சகாரா பாலைவன மாதிரி இருக்கு. வயலின் சத்தத்துக்கு ஐயோ வயலின்கார வேலை காட்டிட்டானே. ஏய் வாடா வா ராஸ்கல். ஏய் என்னடா பண்ற? அட நம்ம கேஷ் ஸ்டைல் பாத்தியா? ஐயோ ஐயோ என்னடா இது நிலா வெளிச்சத்துல மொட்டை மாடியில சாரி இல்ல சார். அந்த பொண்ணு தான் வந்து என்ன அந்த பொண்ணே அழகுல மயங்கி மடியில வந்து படுத்தாள? இல்ல சார், அவ தான் வந்து. ஆமா ஆமா போட்டா. அம்மா எங்க வீட்டுல யாரும் காணா? ஐயா கங்கா அம்மா பெரியம்மா அந்த பையன் எல்லாரும் ஊட்டிக்கு பிக்னிக் போயிருக்காங்க சார். ஊட்டிக்கு பிக்னிக் போயிருக்காங்களா? இவ்வளவு பெரிய ஸ்கிரீன் போட்டு ஒண்ணு வேலை. ஐயோ என்னது என்னவே மொட்டை மாடி ஆயிட்டுக்கு ஸ்கிரீனுக்கு வச்சிருக்கானே. ஊட்டி ஆயிட்டுக்கு என்னெல்லாம் ஆக போதோ?